Bonjour, le 16th July 2024, says Juillet 2024. இன்னைக்கு வந்து மார்தின்னு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை, மார்ஸ் புரிய நாள். செவ்வாய்னாலும் மார்ஸ்னாலும் ஒன்று. சிவப்பு செங்கோல், சிவப்பு கோள் அப்படின்னு, செங்கோல் அல்ல செங்கோல் ஞாபகம் வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து தேதி இல்ல, இதுவும் ஜூலை மாசத்துல தான் வந்து 1956 அருமை சொன்னது. Notre foi à la toute puissance de la grâce n'est jamais à la hauteur de ce qu'est la grâce elle-même. Juillet 1956. இதோட ஆங்கிலம் பார்த்தா இப்ப வந்து our faith in the omnipotence of the grace is never equal to what the grace itself is. July 1956. அப்போ இந்த ஆம்னிபொட்டன்ஸ்ங்கிறது இங்கிலீஷ்ல ஆம்னிப்ரெசன்ஸ், ஆம்னிப்ரெசன்ஸ் 3 வார்த்தை சொல்லுவோம், ஆம்னிஷியன்ஸ்னு ஒரு 3 வார்த்தை சொல்லுவோம். இந்த பொட்டன்ஸ் அப்படின்னா வலிமைங்கிற பொருள்ல வரும். இந்த பொட்டன்சின்னு சொல்றது அதான் எதிர் சொல்லுது இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவாங்க. அப்ப அந்த இதுல வந்துட்டு அவர் ஃபெய்த் இன் தி எல்லாம் வல்ல இறைவன் தமிழ்ல சொல்றதுன்னா ஆம்னிபொட்டன்ஸ் ஆஃப் த கிரேஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நெவர் ஈக்குவல் டு வாட் த கிரேஸ் இட்ஸ். அந்த அருள் எப்படி எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதை வந்து அதுக்கு மேல நம்ம வைக்கிற நம்பிக்கை இருக்க எப்பவுமே சமமாக. ஏன்னா நம்மளால அதோட என்ன என்று நினைவு கொள்ள முடியாது. நான் வந்து அதை பிரெஞ்சுல படிச்சு இது பண்றேன். நோத்ரு ஃபுவா அப்படிங்கும்போது அவர் வில் அப்படிங்கிற பொருள், அவர் ஃபெய்த் ஆலா தூத் பீசாஸ். இந்த ஆம்னிங்கிறது வந்து நீங்க இந்த மாருதியில ஆம்னி வேன் ஒண்ணு பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ இருக்குன்னு நினைக்கிறது. அந்த ஆம்னிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய அப்படிங்கிற பொருள் அது வருது. அதை வந்து நீங்க காரா பயன்படுத்தலாம், இல்ல டூரிஸ்ட் போர்டா பயன்படுத்தலாம். அந்த சீட்டு இருக்கைகள் எல்லாம் எடுத்துட்டா பொருள் வைத்து கூட எடுத்துட்டு போலாங்கிற அர்த்தங்களும் ஆம்னி. பலதுக்கும் அது பயன்படுத்துறதுனால ஆம்னி எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஆம்னி பஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் பயன்படுத்தக்கூடியங்கிற பொருளை இது வந்து காமன்ல. அப்போ 3 சொற்கள் சொன்ன. ஆம்னி பிரசன்ஸ் அப்படின்னு சொன்னா எல்லா இடத்திலும் இருப்பவர், அங்கிங்க என்னாதபடி எங்கும் நிறைந்த இறைவன், இறைந்து கிடப்பவன் ஆம்னி பிரசன்ஸ் சொல்லுவாங்க. 2வது ஆம்னிஷியன் சொல்லும்போது சயின்ஸ் தான் அறிவு, வால் அறிவுங்கிற தமிழ் சொல்லக்கூடிய சொல். இங்க இருக்கிறது ஆம்னி பிரசன்ட் அப்படிங்கிறது வந்து ஆம்னி பொட்டன்ட் அப்படின்னா எல்லாம் வல்ல இறைவன், அவனால செய்ய முடியாத ஒன்று கிடையாது. அதுக்கு பிரெஞ்சுல இருந்து தூத் அப்படின்னா நம்ம ஆள்னு பார்த்தோம். இந்த பீசான்ஸ் அப்படிங்கிறது ஃபெமினைனா இருக்கிறதுனால இந்த தூத்துங்கிறது டீ போட்டு ஃபெமினைன், ஆள்லையும் ஃபெமினைன் ஆள். அதனால சக்தினாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பராசக்தி பெண்மை தான். நல்லா கவனிச்சு பாருங்க, சிவசக்தின்னு சொல்லும் போது சக்தி வந்து பெண்மை. நம்ம இந்திய பண்பாட்டும்படும் அப்படிதான் இருக்கு. சிவன் ஆண்கிற இதாகவும் அமைதியாக செயல்படாமல் ஒரு புருஷா மாதிரி இருக்கும். சக்தி வந்து பிரகிருதி மாதிரி இருக்கும், பிரகிருதி உயர்நிலை. அப்போ வந்துட்டு பீசான்ஸ் அப்படிங்கிறது அந்த டபுள் எஸ் இருக்கும்போது மாறி போய் கூட ஜெட் சத்தம் வந்துடக்கூடாது. அந்த சியும் சரி டபுள் எஸும் சரி இசு சத்தம் தான் வரணும், மறந்துடாதீங்க. ஏன்னா சமயத்துல தேவையில்லாம நம்ம அதை கொண்டு வந்து ஜெட் கொடுக்க கூடாது. அதனால பீசான்ஸ் அப்படின்னா ஆம்னி பொட்டன்ஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல நம்ம சொல்லுவோம். எல்லாம் அல்ல தன்மை உள்ள அந்த இறையருள், இறையருளால் எல்லாம் முடியும். அதன் மேல் நமக்கு இருக்கும் நம்பிக்கை. நோத்ரு ஃபுவா ஆ லா தூத் பீசான்ஸ் த லா கிராஸ். நோத்ரு நம்முடைய ஃபுவா நம்பிக்கை, ஆனா இல் அதனுள் அப்படின்னா லா தூத் பீசான்ஸ் எல்லாம் அல்ல த லா கிராஸ் அந்த இறையருள். ஜாமே, ஜாமேனா நெவர். இந்த ஜாமே நம்ம வந்து இதுல சமாதி பிரேயர் படிக்கும் போதே படிச்சிருக்கோம், மறக்க முடியாது. அந்த ஏஐ வந்தா ஏங்கிறது வரும், இஸ் சைலண்ட். நே ஜாமேனா வில் நெவர், எப்பொழுதும் இருக்காது. அலா ஓத்தர், ஹைட்டுங்கிறது அந்த ஓத்தர்ங்கிற அர்த்தம். அலா ஓத்தர் அந்த உயரத்துக்கு. த சக்கேலா கிராஸ் எல் மேம். இந்த எல் மேம்னா அதுவே அப்படிங்கிறது. இந்த எல்ங்கிறது வந்து அவள்ங்கிற பொருள் கிடையாது. இந்த கிராஸும் வந்து பெண்மை. எப்படி தூத் பீசான்ஸ் பெண்மையோ அது மாதிரி இறை அருளும் பெண்மை. அதுவாகவே அப்படின்னு அந்த இறையருள் அளவுக்கு
அது நம்மளுடைய நம்பிக்கை அவ்வளவு உயரம் அல்ல. அதன் உயரம் வந்து இமயமலை அளவுக்கு இருந்தா வந்து நம்மளுடைய நம்பிக்கை பரங்கி மலை அளவுல ஒரு மடு சொல்ல மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வேறுபாடு சொல்றோம். அந்த ஒரு சின்ன உயரம் கூட நமக்கு இருக்காது. ஒரு மில்லி மீட்டருக்கும் அது பல கோடி உயரத்துல அது இருக்கும். அதனால notre foi en la toute puissance de la grâce n'est jamais à la hauteur de ce qu'est la grâce elle-même. juillet அந்த ui இருக்கும்போது வி சவுண்ட் வரும். எல்எல் வந்து சைலண்ட். juillet ஈடி வந்து ஏ. juillet 1956 இந்த சீசன் வந்து உச்சரிக்கும். ஓகே. notre foi en la toute puissance de la grâce n'est jamais à la hauteur de ce qu'est la grâce elle-même. juillet 1956. இந்த எல் மேம் வந்து வேற இடத்துல சுவா மேம் முவா மேம்னா நானே செய்தேன் அப்படிங்கிற பொருள் வரும். அப்புறம் வந்து துவா மேம்னா நீயே செய்தான் வரும். சுவா மேமா அவனே செய்தான் ஒண்ணும். இந்த இட் செல்ஃப் அர்த்தம். எல் மேம்னா இட் செல்ஃப்ங்கிற பொருள்ல தான் இங்கிலீஷ்ல வரும். அப்போ இந்த மாதிரி ஒரு மேம்க்கு முன்னாடி வந்தா ஞாபகம் வச்சுங்க. அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி வணக்கம். அனைவருக்கும் நன்றி வணக்கம்.